அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவரும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த வகுப்பில் இந்த மொழி குறித்த, அரபி மொழி எழுத்துக்கள் குறித்த சில திருத்தங்களை, நம்ம தவறாக விளங்கி வைத்திருக்கிற சில திருத்தங்களை நம்ம நேற்றைய பாடத்தில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த எழுத்துக்களை எல்லாம் பாய்ச்சிட்டோம் இல்லையா? இந்த எழுத்துக்களுக்கு உதாரணமாக லாம்னு ஒரு எழுத்து சொன்னோன்னு வைங்களேன். இந்த லாம்ங்கிறது எழுத்துக்கு பேர். இது எப்படி வாசிக்கிறது என்று கேட்டால், அதை ஒவ்வொரு எழுத்தையும் பல உச்சரிப்புகளை வாசிக்க முடியும். இந்த லாம்ங்கிற எழுத்தை லாண்டு வாசிக்கலாம், லீண்டு வாசிக்கலாம், லூண்டு வாசிக்கலாம், இல் என்று வாசிக்கலாம், லாண்டு நீட்டி வாசிக்கலாம், லீண்டு நீட்டி வாசிக்கலாம். இப்படி பலவிதமாக நம்ம வாசிக்க முடியும்ல. அப்படி வாசிப்பதற்கு அதில் எதை வச்சு வாசிப்போம் என்றால், அதுக்கு சில குறியீடுகளை கொடுத்து நம்ம வாசிப்போம். சரியா? இதில் இந்த குறியீடுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான தமிழ் எழுத்துக்கு வர்றோம். தமிழை எடுத்துக்கிறங்க. இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ தமிழில் இந்த காணாவை எடுத்துக்கிறங்க. காணா, ஆனாவண்ண மாதிரி எல்லா எழுத்தும் வரும். காணா, காவண்ணா, கீனா, கீயண்ணா, கூணா, கூவண்ணா, கேனா, கேயண்ணா, கையண்ணா, கோணா, கோவண்ணா, கவ்வண்ணா, இக்கண்ணா. இக்கண்ணா இந்த அக்கண்ணா வருது, அதுக்கு பதிலாக இக்கண்ணான்னு வருது. அப்போ இந்த இவ்வளவு இந்த ஒரு காணா இத்தனையாக மாறும் தமிழில். இதையே ஒரு மானான்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வைங்களேன். மானான்னு படி மானா, மாவண்ணா, மீனா, மீயண்ணா, மூணா, மூவண்ணா, மேனா, மேயண்ணா, மையண்ணா, மோனா, மோவண்ணா, மௌவண்ணா, இம்மண்ணா, இப்படின்னு எல்லா எழுத்துக்கும் வரும். அப்போ எல்லா ஒரு எழுத்து தான். அந்த எழுத்துக்கு பல உச்சரிப்பு கொடுப்பதற்காக இத்தனையே ஆக்கிவிட்டாங்க. எழுத்து ஜாஸ்தி ஆக்கி விட்டாங்க தமிழில். அரபியில் எழுத்தை ஜாஸ்தி ஆக்கலை. ஒரு காணா மட்டும்தான் இருக்கும். அதில் மேலே போட்டு காணா, கீழே போட்டு கீழாண்டு ஒரு எழுத்தில் ஆக்கிடுவாங்க. அதனால் தமிழில் கூட வருது. காரணம் என்ன? தமிழில் கூட எழுத்து வர்றதுனால கூட உச்சரிப்புலாம் வராதுங்க. எழுத்து தான் கூட இருக்கும். இதை இப்படி சொல்ல தேவையில்லை, காணான்னு சொல்லிட்டு போயிடலாம். இது காணாத்தாப்பா, அது நீட்டி விட்டா இது காவண்ணா, இப்படி விட்டா கீயண்ணான்ட்டு போயிடலாம். ஆனால் தமிழில் போட்டு நினைஞ்சிருக்காங்கன்னா அது ரொம்ப விரிச்சு நமக்கு அறிந்து கொள்வதற்காக வேண்டி எப்படி பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த காணாங்கிற உச்சரிப்பை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இந்த காணாவில் காணாவுக்கு ஈக்குவலானது அரபியில் என்ன? காணாவுக்கு ஈக்குவலாக சொல்கிறாருந்தா காஃபுங்கிறத சொல்லுவோம். அதான காஃபு தானே காணாவுக்கு ஈக்குவலானது. இப்போ காணாவுக்கு ஈக்குவலானது எழுத்துது காஃப். இந்த காஃபுங்கிறது காணா. ஆச்சா, இந்த காஃபை இப்படி மேலே ஒரு கோடை போட்டோன்னு வைங்க. இப்போ என்னவாச்சு? காணாவாயிடுச்சு. மேலே ஒரு கோடு காஃபுங்கிறது எழுதி மேலே போட்டால் காணாவாயிடுச்சு. இப்போ இந்த காணா இருக்குல்ல, இந்த காணாவுக்கு அப்புறம் காவண்ணா வரணும், கீனா வரணும், அரபியில் வரும், கீயண்ணா வரும், கூணா வரும், கூவண்ணா வரும், கேனா வரமாட்டே வராது. இந்த சிகப்பு கலராக கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த உச்சரிப்பு காஃபில் கெட்டின்னு எழுத முடியுமான்னு எழுத முடியாது. அரபியில் எழுதுறா இருந்தால் கேனாவில் உள்ள எந்த வார்த்தையும் என்ன செய்யுது? கெட்டிக்காரன் எழுதுறீங்க. கெட்டிக்காரங்கிறத அரபியில் எழுதவே முடியாது. ஏன்னு கேட்டால் கேனாங்கிற ஒரு உச்சரிப்பு கிடையாது. கட்டிக்காரன் குட்டிக்காரன் வருமே தவிர என்ன வராது? கேனாங்கிறத எழுதவே முடியாது. அதே மாதிரி கேஎன்ன எழுத முடியுமா? கேள்வின்னு எழுத முடியுமா? அரபியில் கேள்விங்கிற ஒரு சொல்ல உங்களுக்கு எழுத முடியாது. ஏன்னு கேட்டால் கேஎன்னா கிடையாது. அப்போ கேள்விங்கிறது என்ன? கீழ்வின்னு எழுதலாம், அது கல்வின்னு எழுதலாமே தவிர கேஎன்னா வருமானா வராது. அதே மாதிரி கையண்ணா கோணா வருமா? கோணா வராது. கொத்துன்னு எழுதுறோம்னா கொத்துன்னு எழுத முடியாது. கித்து, கத்து, குத்துன்னு எழுத முடியுமே தவிர கோணா எழுத முடியுமான்னு கேட்டால் கோணாங்கிறது வராது அரபியில். கோவண்ணா வருமா? கோவேறு கழுதைன்னு எழுத முடியுமான்னா முடியாது. கோண்டு எழுத கூவேறு கழுதைன்னு தான் எழுத முடியுமே தவிர கூவேறு அந்த வேணா வராது. அப்போ கோவண்ணா வராது. கவுண்டு ஒரு எழுத்து வருமா? கவுங்கிறது அதுவும் வராது. இக்கு வரும். அப்போ தமிழில் ஒரு காணாவில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 13 வருதில்ல, 13 வகையாக ஒரு காணாவை நமக்கு மாற்ற முடிகிறது. அதை 13ல் 5 வகையில் அரபிக்கு வராது, 8 தான் வரும். இந்த சிகப்பு கலராக கொடுத்துருக்கேன் பாருங்களேன், அந்த அந்த உச்சரிப்பு அரபியில் கொண்டு வரவே முடியாது.
அப்போ எப்படி கொண்டு வரணும்னு கேட்ட அரபியில் வந்து இந்த காணாவை எழுதிக்கிறங்க. பெருசாக வேண்டான்னு காட்டிக்கிறோம், உங்களுக்கு தெரிகிறதுக்காக வேண்டி எழுத்து பெருசாகிக்கிறேன். இது காணா. இந்த காணா வந்து அதை மேலே என்ன செய்கிறோம், ஒரு கோடை போடுறோம். இந்த கோடுக்கு என்ன பேர் வச்சுருக்குறோம், நம்ம எப்படி அறிஞ்சிருக்கோம்னு கேட்டால் இது வந்து ஜபரு. இது எப்படி நம்ம சொல்லி தந்திருக்காங்க, ஜபர் என்று சொல்லுவாங்க. இந்த ஜபருங்கிறது அரபியில் உள்ளது இல்லை, அது உருதுல தான் அதுக்கு பேர் ஜபர். அரபு மொழியில் போய் இது ஜபர் வச்சுருக்குன்னா ஜபர்னா என்னப்பான்னு கேட்பாங்க. அரபு மொழியில் வந்து இந்த குறியீட்டுக்கு பேர் ஜபர் கிடையாது. ஆனால் நம்ம எப்படி விளங்கி வச்சுருக்குறோம், ஜபர் என்று விளங்கி வச்சுருக்குறோம். ஆனால் இதுக்கு என்ன பேர் என்று கேட்டால் ஃபத்ஹுன். இந்த மேலே கோடு போட்டிங்கன்னு வைங்களேன், இந்த மேலே கோடை போட்டு நம்ம ஜபருன்னு இது வரைக்கும் விளங்கி வச்சதுல கொஞ்சம் மாற்றினேனுமே, ஃபத்தஹ் வைங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபத்தஹுண்டா ஜபருங்கிற இடத்த தூக்கிட்டு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபத்தஹுண்டு முறையில் நீங்கள் என்ன செய்யணும், பதிவு பண்ணிக்கணும். நமக்கு அந்த உருது அடிப்படையில் நமக்கு அப்படி பேரை சொல்லி தந்துட்டாங்க, ஜேரு ஜபரு பேசு அப்படின்ட்டு. ஜேருங்கிறதும் அரபியில் கிடையாது, ஜபருங்கிறதும் கிடையாது, பேசுங்கிறதும் கிடையாது. வேற என்ன இருக்கிறது, இந்த ஒரு எழுத்தை போட்டு அதுக்கு மேலே ஒரு கோடை போட்டால் அந்த கோடை நம்ம இனிமேல் எப்படி சொல்லணும்னு கேட்டால் ஃபத்தஹு என்று சொல்லணும். ஃபத்தஹுன்னா உங்களுக்கு வந்து அதை இந்த காட்டுறேன் பாருங்களேன், எழுதி போட்டிருக்கணும். அது ஃபத்தஹுன்னா இதுதான். ஒரு எழுத்தை போடுறோமா, மேலே கோடு இருக்குதா, அந்த மேலே கோடை போட்டோம்னா ஃபத்ஹுன், ஃபத்தஹ், ஃபத்ஹத்துன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபத்ஹா என்றும் சொல்லலாம், ஃபத்ஹு என்றும் சொல்லலாம். அப்போ இந்த எழுத்தை வந்து ஒரு மீமை போட்டு ஃபத்தஹு போடுன்னா மேலே கோடு போட்டுடணும். இந்த எழுத்து இனிமேல் ஜபருன்னெலாம் வரக்கூடாது. நம்ம இனிமேல் படிக்கும் பொழுது, அரபி மொழி படிக்கும் பொழுது, அரபு மொழியில் அந்த உச்சரிப்புக்கு என்ன பேரோ குறியீடுக்கு என்ன பேரோ அதைத்தான் நம்ம சொல்லணும். உருதுலையும் அதே எழுத்து இருக்குது, அதை அவங்க அதையே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை குழப்பி விட்டாங்க. நம்ம உருது படிக்கும் போது அப்படி படிச்சுட்டு போயிடலாம். உருது மொழியை படிக்கும்போது ஜேரு ஜபர் பேசுன்னு படிச்சுட்டு போங்க, அது பிரச்சனை இல்லை. நாம் படிக்கிறது அரபி என்று இருக்குமே. ஆனால் அரபிக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த மேலே ஒரு கோடு போடுறீங்கல்ல, இதுக்கு பேர் என்னது, ஃபத்தஹ் என்று சொல்லணும். ஃபத்தஹுன் அல்ல ஃபத்தஹு அல்ல ஃபத்தஹத்துன், ஃபத்தஹா, இது மாதிரியான வார்த்தையை சொல்லிக்கணும். இந்த குறியீடை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அகர உச்சரிப்பு வரும். லாமை போட்டு மேலே ஃபத்தஹு போட்டால் லானா, மீமை போட்டு ஃபத்தஹு போட்டால் மானா, நூனை போட்டு ஃபத்தஹு போட்டால் நானா, வாவை போட்டு ஃபத்தஹு போட்டால் வானா. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் ஜேருன்னு நீங்கள் படிச்சிருக்கிறீங்கல்ல, அந்த எழுத்தை போட்டிருக்கிறோம். அந்த எழுத்துக்கு என்ன இருக்குது, இப்போ கீழே அந்த குறியை உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறான். இந்த எழுத்தை போட்டிருக்கோமா, அந்த கீழே கோடு இருக்குது பாருங்கள், அந்த கீழே கோடு இருக்குது. இதை நம்ம எப்படி உங்களுக்கு சொல்லி தந்துருக்குறாங்க, அதாவது நம்ம குரான் ஓதும்போது இதெல்லாம் யாருக்குன்னா கொஞ்சம் கிராமர் படிச்சுட்டு வர்றவங்களுக்கு நான் இதை சொல்லலை, புதுசாக ஜீரோவாக வர்றவங்களுக்கு தான் இதை சொல்கிறோம். சில பேர் கசந்து அறிஞ்சு வச்சுருப்பீங்க, கொஞ்சம் அரபி படித்தவங்களாக இருந்தால். நம்ம குரான் ஓதிட்டு வர்ற பேசிக் வர்றாங்க இல்லையா, அவங்களுக்காக இதை சொல்லி கொடுக்குறோம். அப்போ தான் எல்லாருக்கும் புரியக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த கீழே கோடு போட்டிங்கன்னா இதை வந்து ஜேர் என்று இதை சொல்லுவாங்க. ஜேர்ன்னு இதுக்கு பேர் கிடையாது, அரபியில் அப்படி ஒரு சொல்லும் கிடையாது. அப்போ இதுக்கு என்ன பேர் என்றால் கஸ்ருன் அல்லது கஸ்ரத்துன், கஸ்ரா, கசர் வைங்க. லாமை போட்டு கசர் வச்சா லீ, நூனை போட்டு கசர் வச்சா நீ, வாவை போட்டு கசர் வச்சா வி. அதாவது கசர் என்றால் கீழ்கோடு, இகர குறியீடு. நம்ம தமிழில் சொல்வதாக இருந்தால் கசர் என்றால் இகரம். இகரம் இருக்குல்ல, ஆனா காணா மானா தானாண்டு வந்தால் அதுக்கு பேர் அகரம். மீனா தீனா சீனாண்டு வந்தால் அதுக்கு பேர் இகரம். இகரம் குறியீடு, ஈனாண்டு வாசிக்கிறதுக்குரிய குறியீடு. அதை நம்ம இனிமேல் அப்படி இந்த இகர குறியீடுலாம் இனிமேல் தேவையில்லை. இனிமேல் நம்ம எப்படி சொல்லிக்கிறோம், அதை ஃபத்தகுமோ, இதுக்கு பேர் கசருமோ. கசருன்னா அதாவது கீழே போட குறியீடு, ஈனாண்டு போடுவதற்குரிய குறியீடு. அதுக்கடுத்து என்னது, இதை வந்து பேசுன்னு உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. இந்த எழுத்துக்கு மேலே அப்படி ஒரு கொம்பு மாதிரி போட்டிருக்குல்ல, இது மாதிரி போட்டால் அதுக்கு பேர் என்னது, பேசு. ஜேரு ஜபரு பேசு. பேசுன்னு ஒன்று கிடையாது அரபியில். இதுக்கு பேர் என்னென்னா லம்மு. இதுக்கு பேர் என்னது, லம்முன்னு சொல்லுவாங்க. லம்முன்னு போட்டாங்க, இம்மு போட்டாலும் போதும். அல்ல லம்மா, லம்மத்தின்னு சொல்லுவார்கள். அப்போ இந்த குறியீடுக்கு பேர் என்ன கிடையாது, பேசு கிடையாது. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், லாமில் இதை போட்டால் லூனாவாய் போயிடும், மீமில் இதை போட்டால் மூணாவாய் போயிடும், காஃபில் இதை போட்டால் கூணாவாய் போயிடும். அது இதே மாதிரி தான் எல்லா இடத்துக்கும். ஃபாவில் இதை போட்டால் ஃபூனாவாய் போயிடும்.
இதே மாதிரி எல்லா எழுத்துக்கு ஜீமில் இதை போட்டால் ஜூனாவாகி போயிடும். அப்போ இந்த குறியீடுக்கு பேர் என்னன்னு கேட்டால் தமிழில் வந்து இதை உகர குறியீடு என்று சொல்வார்கள். அதை ஊனாண்டு படிக்கிறதுக்குள்ள குறியீடு. இதை வந்து உருதுல வந்து உங்களுக்கு பேசுன்னு சொல்லி தந்திருப்பார்கள். அதை மாற்றி பேசத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு லம்மு வைங்க அப்படின்னா என்ன செய்யணும், அதை விளைவிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த குறியீடை வந்து உங்களுக்கு சரியாகத்தான் சொல்லி தந்திருக்கிறாங்க. இதுக்கு பேர் சுக்கூன். இந்த இதுக்கு பேர் என்னது, சுக்கூன். சுக்கூன்டா எதுக்கு உள்ளது, இந்த குறியீடு வந்துச்சுன்னு சொன்னால் எல்லா எழுத்தையுமே மெய் எழுத்தாக மாற்றிடும். எல்லா எழுத்தையுமே என்ன செஞ்சிடும், மெய் எழுத்துனா என்ன, காணா இருக்குதுல்ல, காணாவோட ஒரு புள்ளி வச்சா என்ன, அதான் இது. இக் மானா இருக்குதுல்ல, அதில் ஒரு புள்ளியை போட்டிங்கன்னா இம்மு, அதுக்கு பதிலாக சுக்கூன். அரபில் என்ன செய்யணும், மீமை போட்டுட்டு இந்த குறியீடை போட்டிங்க. அதாவது ஒரு பாதி வட்டம். இந்த சுக்கூண்டா எதுன்னு கேட்டால் ஒரு வட்டத்திலேயே பாதி, ஒரு ரவுண்டு போடுறோம்ல, அந்த ரவுண்டுக்கு பதிலாக அரைவட்டம். இந்த அரைவட்டம் போட்டால் என்ன, இதுக்கு பேரை வச்சுருக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் பின்னாடி உண்டாக்குன குறியீடுகள் தான் இது. அரபியுடைய பழங்காலத்து அரபி கித்தாப்புகளில் இந்த குறியீடுலாம் போட மாட்டாங்க. இருந்தாலும் குரான்லாம் போட்டிருக்கிறாங்கல்ல, அதுக்காக அதையும் சொல்லி தந்துக்கிறோம். இதுக்கு பேர் என்னது, சுக்கூன். சுக்கூன் போடுங்க அப்படின்னு. லாமில் சுக்கூன் போட்டால் இல், மீமில் சுக்கூன் போட்டால் இம், நூனில் சுக்கூன் போட்டால் இன். அப்போ இந்த சுக்கூனுங்கிறத நம்ம ஏற்கனவே உருதுலையும் சொல்லி தந்துருக்கிறதா, கரெக்டாக தான் சொல்லி தந்துருக்குறாங்க. அது ஓகே, அது முடிஞ்சிருச்சு. இது இந்த 4 குறியீடு. இந்த 4 குறியீடை வச்சு இப்போ நம்ம இந்த இதுக்கு வர்றோம். இந்த நான் காட்டினல ஆனாவண்ணா, இந்த காணா காவண்ணா இருக்குல்ல, இது காணாவாச்சு. காணாவுக்கு அப்புறம் அதே காணாவை எழுதி, இப்போ அதே காணாவை எழுதுகிறோம். காணாவை எழுதி அதுக்கு என்ன செய்யணும்னா, இப்படி கோடை போட்டால் கீனாவாய் போயிடும். உள்ளது காணா, ரெண்டாவது உள்ளது கீனா. என்னத்தினால, உள்ளதுக்கு ஃபத்தக இருக்கிறது, ரெண்டாவதுக்கு என்ன இருக்குது, கசர் இருக்கிறது. அதே காணாவை போட்டு இப்படி போட்டிங்கன்னா, இப்படி போடுறோன்னா அதுக்கு பேர் என்னது, உங்களுக்கு பேசுன்னு சொல்லி தந்திருப்பாங்க, அதுக்கு பேர் லம்மு. லம்மு போட்டிங்கன்னா அது கூணாவாய் போயிடும். காணா கூணா கீணா, காணா கீணா கூணா. அதே காணாவை போட்டு அதே காஃபுங்கிற எழுத்தை போட்டு அதுக்கு இந்த சுக்கூங்கிறதுக்குள்ள அரைவட்டம் அதை போட்டிங்கன்னா இக்குண்டு ஆயிரும். அப்போ இந்த காணாங்கிறதுல வந்து காணா நமக்கு கிடச்சி போச்சு, கீனா கிடச்சிருச்சு, கூணா கிடச்சி போச்சு, இக்கன்னா கிடச்சி போச்சு. இப்போ என்ன கிடைக்கலன்னு பாருங்க, கிடைச்சதையெல்லாம் நான் ப்ளூ கலர் ஆக்கி காட்டுறேன். காணா வந்துருச்சா, இது காணா வந்துருச்சு, கீனா வந்துருச்சு, கூணா வந்துருச்சு, புழுவாய் காட்டுறேன்ல, இக்கன்னா வந்துருச்சு. இப்போ காணாவுடைய வகையில் காணா கீனா கூணா இக்கன்னா வந்துருச்சுல. அதான் காணா கீனா கூணா ஒன்று பார்த்தாம இருக்கேன்னா, கூணா இக்கன்னா, இந்த 4 வந்து இப்போ நான் காட்டிட்டோம். ப்ளூ கலரை காட்டியிருக்கேன் பாருங்களேன். இதெல்லாம் என்னென்னு கேட்டால் வந்து குறியில் வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து நீட்டுறதுக்கு என்ன வச்சுருக்காங்கன்னு கேட்டால், ஒரு எழுத்தை எக்ஸ்ட்ரா சேர்க்க சொல்கிறாங்க. அதாவது காணாவை போட்டு இந்த இடத்துல காணா இருக்குல்ல, இது காணா, இதை நீட்ட வேண்டி இருக்குது. நீட்டுறதான் என்ன செய்யணும்ட்டா, காணாவுக்கு பக்கத்தில் ஒரு அலிஃப் அப்படி போட்டிங்கன்னு வைங்க, கா. அப்போ காவண்ணாவுக்கு வந்து 2 எழுத்து தேவை. காணா கீனா கூணா இக்கண்ணாவுக்கு வந்து எழுத்துக்கள் ஜாஸ்தி ஆகாது, குறியீடுகளை கொண்டே நம்ம முடிச்சுக்கிடுவோம். ஆவண்ணா மாவண்ணா நீட்டுவதாக இருந்தால் என்ன செய்யணும், அந்த ஆனாவை போட்டு ஒரு அலிஃப், இதுக்கு பேர் தான் அலிஃபுங்க, இதுக்கு பேர் ஹம்சா கிடையாது. அந்த நீட்டுறதுக்கு வருதுல, இது ஒன்று தான் அலிஃபுங்கிறது. உதாரணமாக அந்த மானான்னு இருக்குன்னு வைங்களேன், மானா இருக்குது, இது மானா. இதை மாவண்ணா வாக்குறீங்க, ஒரு அலிஃபை சேர்த்தா மாவண்ணா போச்சு. மாடு, மாதம், மாசி இப்படி சொல்வதற்குரியது மாவண்ணாவாக போயிடும். அப்போ வந்து ஆவண்ணாவா நீட்டுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்டால், எக்ஸ்ட்ரா ஒரு அலிஃபை சேர்க்க வேண்டும். இப்போ நம்ம காவண்ணாவை முடிச்சிட்டோம், சரியா? காவண்ணாவையும் பார்த்தாச்சு. இந்த காவண்ணாவுக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், வேறு ஒரு கலரை போட்டு என்ன செய்வோம், ஒரு பச்சை கலராக கூட வச்சுக்கிடுவோம். பச்சையை போட்டு தான் காவண்ணா. அதுக்கப்புறம் வந்து கீ எண்ணா இருக்குது பாருங்க, இந்த கீ எண்ணாக்கு என்ன செய்யணும், அதே காஃபு தான். காஃபை போட்டு கீழே போட்டால் கீனா வாங்கி போச்சு.
கீனாவை கீயன்னாவாக்கிறதா இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு ஏயை சேர்க்கணும். ஏன்னா யா, ஏங்கிறது நம்ம இப்போ தப்பாக சொல்லி தந்த உச்சரிப்பு. யாங்கிற எழுத்தை சேர்க்கணும். யாங்கிற எழுத்தை எப்படி சேர்க்கணும்? இந்த சேர்த்துட்டோம்ல, சேர்த்துட்டு அந்த யாவுக்கு ஒரு சுக்குனையும் போடணும். கீ, அதாவது இந்த எழுத்து வந்து கீ. எந்த எழுத்து? இந்த ரவுண்ட் காட்டிருக்கேன்ல, ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன்ல, இது வந்து கீ, அதாவது குறில். இது வந்து கீ, கீ என்ன நீட்டுறது. அப்போ நீட்டுவதற்கு என்ன? நீட்டுவதற்கு நல்லா விளங்கிட்டீங்களா? நீட்டுவதற்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து சேர்த்தா வேண்டி இருக்கிறது. கானாவை நீட்டுவதற்கு ஒரு அலிஃபை சேர்த்தா தான் காவண்ணாவை ஆகுது. கீனாவை கீயன்னவாக்கிறதா இருந்தால் ஒரு சுக்கூன் வச்ச யாவை சேர்க்கணும். இந்த கீண்டு ஆகிடுது. அவள் கீயையும் நம்ம அந்த பச்சை கலர் கிரீன் கலரை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் கூவண்ணா இருக்குது. இந்த கூவண்ணாவாக்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ அந்த ஒரு எழுத்து பத்தாது. காணாவை போடணும், அதை கூணாவை ஆக்கிக்கிறேன்னு. கூவண்ணா வாக்குறதுக்கு வந்து வாவு சேர்க்கணும். இப்போ கூவண்ணா வாக்குறது என்ன செய்யணும்? வாவை சேர்க்கணும். வாவை சேர்த்து அதுக்கு சுக்கூன் போட்டிங்க கூ. இப்போ வந்து இந்த இடையில உள்ள இந்த மாவை எக்ஸ்ட்ரா தேவையில்லாமல் போட்டு எடுத்துருவோம். எடுத்துட்டோம்னு சொன்னால் காணா, கீனா, கூணா, இக்கண்ணா, இந்த 4மே எக்ஸ்ட்ரா எழுத்து சேர்க்காம வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து காணாவை காவண்ணா, காவண்ணா வாக்குறா இருந்தால் ஒரு அலிஃபை சேர்க்கணும். கீயண்ணா வாக்குறா இருந்தால் ஒரு 2ம் சேர்ந்து ஒரு எழுத்து தான் இது. அதாவது 2 எழுத்தாக இருக்குது. இது 2ம் சேர்ந்து கீயண்ணா. கீ. கூவண்ணா வாக்குறா இருந்தால் 2 எழுத்து போடணும். கூவையும் போடணும், அப்புறம் இவ்வும் போடணும். கூ. அதுக்கப்புறம் வந்து சொல்ல வேண்டியதுன்னா கையண்ணா. கையண்ணாங்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு 2 எழுத்தை போடணும். காணாவை போடணும், அப்புறம் ஒரு ஏயை போட்டு சுக்கணும். ஏண்டா யா, கை. முடிஞ்சு வச்சா? இப்போ நல்லா கவனிங்க. இதில் வந்து இந்த தமிழில் உங்களுக்கு அந்த கலரை கொடுத்து வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்கிறேன். அதாவது சிகப்பு உச்சரிப்பாக வருதில்ல, எல்லா எழுத்துலையும் இது வரும். ஒரு பானான்னு எடுத்துக்கிறங்க. பானா, பாவண்ணா, பீனா. பானா தமிழில் வராது, தானா வச்சுக்கிறங்க. அரபியில் வராது. தானா, தாவண்ணா, தீனா, தீயண்ணா, தூணா, தூவண்ணா. அந்த காணா மாதிரியே படித்து பாருங்கள். தேனா, தேயண்ணா, தையண்ணா, தோணா, தோவண்ணா, தவ்வண்ணா, இத்தண்ணா. இவ்வளோ வகை இருக்குல்ல. அதை முதல்ல உள்ள இந்த தானா வந்து அரபியில் வரும், தாவண்ணா வரும், தீனா வரும், தீயண்ணா வரும், தூணா வரும், தூவண்ணா வரும். தேனா வருமானா வராது. தெரியாதுன்னு உங்களுக்கு எழுத முடியாது அரபியில். தெரியும்னு எழுதுனா தெரியும்னு எழுதுறது, தெரியும்னு தான் எழுத முடியும். அரபியில் என்ன கிடையாது? தேனா கிடையாது. அப்போ தேனா கிடையாது, தேயண்ணா கிடையாது, தோணா. எங்கள் ஊர் தொண்டி, தொண்டின்னு அரபியில் எழுத முடியாது. தண்டி, துண்டின்னு எழுத முடியுமே தவிர தோணா போட்டு எழுத முடியாது. அப்போ தோ வராது, தோ வராது. அரபியில் வந்து இந்த உச்சரிப்பில் கம்மி பண்ணிட்டாங்க. இது அவங்க வாயில் நுழையாது. சரியா? இப்போ பெட்ரோல்னு எதுனா பத்ரூல்னு எழுதுவாங்க. ஏன்னா அவன்கிட்ட இல்லை, இந்த உச்சரிப்பு அவனுக்கு வராது. அப்போ வந்து இந்த எந்த ஒரு எழுத்துக்குமே இந்த குறியீடு கொடுக்குறோம்ல. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், காஃபை போட்டு மேலே போட குறியீடு இருக்குல்ல, அதுக்கு பேர் ஃபத்தகு. காஃபில் ஃபத்தகு போட்டால் காணா, காஃபை போட்டு கசர் போட்டால் கீனா, காஃபை போட்டு லம்மு போட்டால் கூனா, காஃபை போட்டு சுக்கூன் போட்டால் இக்கண்ணா. அப்புறம் எக்ஸ்ட்ரா அலிஃபை சேர்த்தோம்னா காவண்ணா, ஒரு எக்ஸ்ட்ரா ஏயை சேர்த்து விட்டோம்னா கீயண்ணா, ஒரு அடிஷனலாக ஒரு வாவை சேர்த்தோம்னா கூவண்ணா, அப்புறம் காணா போட்டு ஏயை சேர்த்தோம்னா கையண்ணா. காய் 2 கூட்டி பார்த்தா கை தானே வருது. இப்படி தான் வருது. இது ஒரு நீங்கள் அரபி மொழியில் வந்து நம்ம தமிழில் கொஞ்சம் தெரியாமல் வச்சுருக்குறாங்க இல்லையா, அதுக்காக வேண்டி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. இந்த லானா, லீனா, லூனா, இல்லைன்னா லாவண்ணா, லீயண்ணா, லூவண்ணா, லையண்ணா, இப்படி 8 வகையாக உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். இது ஒரு வகையாச்சா? அடுத்து வாங்க. இப்படி நம்ம நினைஞ்சிருக்கிறோம், ஒரு தவறா விளங்கி இருக்கிறத சரி பண்ணிக்கிட்டோம். இந்த எழுத்துக்களுடைய அந்த குறியீடுகள் இருக்கு இல்லையா, அதனுடைய பெயர்களை இனிமேல் வந்து என்ன செய்யணும்னா ஃபத்தகு, கசரு, லம்மு, சுக்கூனு இந்த மாதிரி சொல்லிக்கிற வேண்டியது. அது எழுத்துக்களுடைய பெயர்களையும் அரபியில் இதுக்கு என்ன பேரோ அந்த பேரை என்ன செய்யணும் சொல்லிடணும். இது இந்த மொழி சம்பந்தமாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து தெரிகிற விஷயம் என்னன்னு கேட்டால், அரபி மொழியை நம்ம எழுதணும்ல. எந்த ஒரு பாஷையாக இருந்தாலும் நம்மளும் எழுதி பழகணும். அப்போ எழுதும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அரபு மொழியில் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டான முறையில் அவங்க எழுதுவாங்க எல்லாத்தையுமே. இப்போ தமிழை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. தமிழில் வந்து மனிதன் அப்படின்னு எழுத போகிறீங்க. மனிதன் எழுதுனீங்கன்னு சொன்னால் மானா போடுவீங்க.
நீனா போடுவீங்க, தானாவை போடுவீங்க, இன்னன்னாவை போடுவீங்க. ஒவ்வொன்றும் துண்டு துண்டாகத்தான் நீங்கள் எழுதுவீங்க. 4 மனிதன்கிறது ஒரு சொல்லு தான். ஒரு சொல்லாக இருந்தாலும் அதை 4 டைம்ஸ் எழுதணும். அப்போ தான் எழுத முடியும். மானாண்டு எழுதணும், கையை எடுத்துடணும். நீனாண்டு எழுதணும், கையை எடுத்துடணும். தானாண்டு எழுதணும், கையை எடுத்துடணும். அப்புறம் இன்னன்னாண்டு எழுதணும், நானா எழுதி ஒரு புள்ளியை வைக்கணும். மனிதன் இப்படி எழுதுறோம்ல. இந்த மாதிரி தான் நம்ம தமிழ் மொழியில் எந்த சொல்ல எழுதினாலும் சரி, ஒரு எழுத்தோட கோர்க்கப்படாது. அறிவுன்னு எழுதினீங்கன்னா கோர்க்கப்படாது. கடவுள்னு எழுதினீங்கன்னா காணா டானா ஊனா இல்லைனாண்டு உன்னோட ஒன்று பின்னிக்கிட்டு வராது, சங்கிலி மாதிரி வராது. அப்படி வருது. தமிழில் கோர்த்து எழுத முடியாது. அது அந்த மாதிரி ஒரு மெத்தடு தமிழில் கிடையாது. ஆனால் ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், ஆங்கிலத்தில் வந்து 3 வகையான எழுத்தாக வச்சுருப்பாங்க. ஒரு ஏங்கிறத எழுதிங்கன்னா அது கேபிட்டல் லெட்டர்னு என்ன செய்வாங்க, அது ஒரு ஸ்டைலாக எழுதுவாங்க. அதையே வந்து என்ன செய்வாங்கன்னா ஸ்மால் லெட்டர்னு சொல்லி அதே ஏ தான், அதை இன்னொரு வடிவமாக எழுதுவாங்க. இப்படி எழுதும்போது கூட உன்னோட ஒன்றும் கோக்க மாட்டாங்க. புக்குன்னு எழுதுறீங்கன்னு வைங்களேன், பி போடுவாங்க, ஓங்கிறத போடுவாங்க, இன்னொரு ஓவை போடுவாங்க, ஒரு கேயை போடுவாங்க. உன்னோட ஒன்று ஒட்டுமா ஒட்ட டைப் பண்ணும்போது, புத்தகங்கள் அச்சிடும்போது என்ன செய்வாங்க, பிஓஓகே புக் அப்படி தான் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சொல்லித்தர்றதை எப்படி எழுதுவீங்கன்னா 4 தடவை எழுதிங்க. பி தனியாக எழுதுவீங்க, ஓ தனியாக, அப்புறம் ஓ, அப்புறம் கே, இப்படி எழுதுறீங்க. இது ஒரு முறை. அதனால் ஸ்மால் லெட்டர் எழுதுறீங்க. அப்போ கூட நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எப்படி எழுதுவீங்க, அச்சிடும்போது அப்போ தனித்தனி அது பிஏ சின்ன பேயை போடுவீங்க, ஓவை சின்ன ஓவை போடுவீங்க, சின்ன கேயை போடுவீங்களா, அது புக்கு தான். உன்னோட ஒன்று கோர்க்கிறது கிடையாது. அதே ஆங்கிலத்தை வந்து ஹேண்ட் ரைட்டிங் எழுதுறீங்கன்னு வைங்க, அப்போ என்ன செய்வாங்கன்னா உன்னை பின்னிடுவாங்க. 3 வகை எழுதுகிறாங்க. கேபிட்டல் லெட்டர் எழுதும்போது துண்டு துண்டாக எழுதுகிறாங்க. ஸ்மால் லெட்டரை வந்து அச்சிடும்போது துண்டு துண்டாக அச்சிடுறாங்க. நம்ம ஹேண்ட் ரைட்டிங் தபால் மாதிரி கையால் எழுதணும்னு வந்துட்டு வைங்க, கையால் எழுதுகிற மாதிரியே டைப் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்களும் இருக்குது. அப்படி எழுதக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா புக்குங்கிறத வந்து இப்படி ஆரம்பித்து இப்படி ஒரே எழுத்து ஆக்கிடுவாங்க. அதாவது இந்த புக்குங்கிறத வந்து ஒரு சொல்லை வந்து ஒரு எழுத்தை போல் என்ன செய்வாங்க, அப்படி சேர்த்து எழுதிடுவாங்க. அப்போ மெட்ராஸ்ன்னு எழுதுறாருந்தா என்ன செய்யணும், மெட்ராஸில் எம்மில் ஆரம்பித்து எஸ் வரைக்கும் ஒரே மாதிரியே இருக்குது. எப்போ இப்படி செய்வாங்க, ஹேண்ட் ரைட்டிங்கில் கையால் எழுதும்போது. ஒரு சொல்லை வந்து அச்சில் எழுதும்போது ஒத்தவாக பிரித்து எழுதுவாங்க. ஆங்கிலத்தில் கையால் எழுதும்போது மதரசான்னு எழுதுறாருந்தா எம்முலேருந்து ஏ வரைக்கும் ஒன்றா ஒட்டிடும். மதரசாங்கிறதுல மாவில் ஆரம்பித்து சா வரைக்கும், முகம்மதுன்னு எழுதுறதா இருந்தால் எம்முலேருந்து டி வரைக்கும் ஒரே எம்மில் ஆரம்பித்து டியில் ஒன்றே முடிச்சிருவோம். அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது. ஹேண்ட் ரைட்டிங் எழுதுவதற்கு என்ன இருக்கிறது, அதுக்கு உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் புக்கெலாம் தருவாங்க. அதை வச்சு நீங்கள் படித்து எழுதிக்கிறீங்க. இப்போ அரபியை பொறுத்த வரைக்கும் இந்த 3வது மெத்தட் இருக்க, அந்த ஒரு மெத்தடு மட்டும்தான். அரபியில் வந்து நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஒத்தையாக எழுதவே கூடாது. ஒரு சொல்லுன்னா கோத்து தான் எழுத வேண்டும். ஒரு சொல்லு மனிதன் எழுதுறாருந்தா மானா நீனா தானா இன்னன்னான்னு மொத்தமாக சேர்த்து எழுதுறோம்ல, அந்த மாதிரி எப்படி ஆங்கிலத்தில் வந்து ஹேண்ட் ரைட்டிங் எழுதுகிறானோ அந்த மாதிரி தான் அரபியை வந்து ஹேண்ட் ரைட்டிங் அப்படி தான் எழுதுனேன். கம்போஸும் அப்படி தான் பண்ணணும். டைப் பண்ணாலும் பிரித்து பண்ணக்கூடாது. நீங்கள் டைப் பிரித்து பண்ணாலும் அந்த அரபியில் அந்த சாஃப்ட்வேரில் ஒன்று சேர்ந்துடுறது. நீங்கள் தனித்தனியாக அடித்தா கூட என்ன செஞ்சிடும்னு கேட்டால், அவன் அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிறனால கீபோர்டில் அடித்தா கூட என்னவாயிரும்னு கேட்டால் ஒன்றாக சேர்ந்து விடும். அப்போ உதாரணத்துக்கு நான் சொல்வதாக இருந்தால், உதாரணத்துக்காக நான் ஒன்று சொல்லி காட்டுறேனே. இப்போ வந்து முகம்மதுன்னு எழுத போகிறோம். பெருசாகிக்கிறேன் அப்போ தான் தெரியும். இது முகம்மதுன்னு எழுதுகிறோம். இது மீம் இருக்குல்ல, மீமுக்கு இப்படி போட்டோம், 3ஆம் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து என்ன செய்யணும், ஹே போடணும். இந்த ஹேயை போட்டோன்னு பாருங்கள், அதுவாக ஒட்டிக்கிறது பாருங்கள். ஹேயை நான் தனியாக தான் அடிக்கிறேன், அதுவாக ஒட்டிக்கிருச்சு, ஹானாவாகிடுச்சு. அதுக்கப்புறமேலே மீமு போடணும். நான் மீமை தனியாக தான் அடிக்கிறேன், ஒன்றா சேர்ந்துடும், அதுவாக சேர்த்துக்கணும். அது சத்து போடணுமா, சத்து முஹம்ம. அப்புறம் வந்து ஒரு தால் போடணும், முகமதுன், முகமதுவா முகமதுன் இப்படி எழுதுறேன்னு வைங்களேன். இது ஒரு சொல் பாருங்கள், மீமில் ஆரம்பித்து தால் வரைக்கும் ஒன்றா பயிற்சி பாருங்கள். நான் கம்போஸ் பண்ணினாலும் இப்படி தான் இது சேர்த்துக்கிறேன். நீங்கள் எழுதுனாலும் இப்படி தான் எழுதணும்.
மீமு ஹே மீமு தால், மீமுல ஆரம்பித்து தாலில் கொண்டு போய் முடிச்சிடணும். அப்போ அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லு ஒரு எழுத்து மாதிரி நல்லா விளங்கிக்கணும். மனிதன் எழுதுகிற மாதிரி எழுத முடியாது தமிழில். மானா நீ நான் அப்போ டைம் சேவ் ஆகும், 4 டைம் டைம் மிச்சமாகும் உங்களுக்கு. அதாவது இந்த முகம்மது என்பதை மீமை இப்படி தனியாக எழுதிட்டு கையை எடுக்கணும், ஹேயை தனியாக எழுதிட்டு கையை எடுக்கணும், மீமை தனியாக எடுத்துட்டு கையை, அப்போ தான் தனித்தனியாக எழுத முடியும். கையை எடுக்காட்டி ஒரு சேர்ந்துருமே. அப்போ தமிழில் எழுதுவதாக இருந்தால் என்ன செய்யணும், ஒரு எழுத்தை எழுதணும், கையை எடுக்கணும், அடுத்த எழுத்து எழுதணும், கையை எடுக்கணும், அடுத்த எழுத கை. அப்படிங்கும்போது இந்த கையை எடுக்கிற ஒரு செகண்ட் இருக்கு பாருங்களேன், அது வந்து ஜாஸ்தி ஆகும் தமிழில் எழுதும்போது. ஆங்கிலத்தில் நீங்கள் டைப் பண்ணும்போது சிங்கிளாக எழுதும்போது அப்படி தான் வரும். ஆனால் அரபியை பொறுத்த வரைக்கும் மீமு ஹே மீமு தால் அப்படி வந்துடும், மீமு ஹே மீமு தால் அப்படி வந்துடும். அப்போ வந்து ஒரே 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 கோத்து தான் எழுத முடியும். நீங்கள் டைப் பண்ணாலும் அதுவாக மாற்றிக்கிறேன். நீங்களாக எழுதுறதா இருந்தாலும் எங்கேயாவது கேப் இருக்கா, மீமோட ஹே பின்னி இருக்குது, ஹேயோட மீம் பின்னி இருக்கிறது, மீமோட தால் பின்னி இருக்குதா. அப்போ அரபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுத்து தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் சரிதான். இப்போ கல்புண்டா நாய், கல்பு என்ற உதாரணத்துக்கு கல்புண்டா நாய். இந்த கல்பு காணா போட்டுட்டோம், காணா போட்டுட்டு இப்படி இப்படி போட்டு இப்படி எழுதலாம்ல. இப்போ பாருங்கள், காணா இல்லை, நானே ஸ்பேஸ் விட்டுருக்குறேன், அதனால ஸ்பேஸாக வந்திருக்கு, ஸ்பேஸ் விட்டனாடு வந்திருக்கு. காணா இல்லைன்னா கல் புன் இப்படி எழுதக்கூடாது அரபியில். வேறு என்ன செய்யணும், அந்த ஸ்பேஸை எடுத்துட்டோம்னா அதுவாக என்ன செஞ்சு போய் ஒட்டிக்கணும். அதுவாக என்ன செஞ்சிடறேன், இந்த பேக்கு அப்புறம் அந்த ஸ்பேஸை எடுத்தோம்னா அது ஒன்றா சேர்ந்துக்கணும். இந்த ஸ்பேஸை நான் எடுத்தேன்னு சொன்னால் இதான் இருக்குது. நாயிட்டா இப்படி தான் எழுதணும். நாய்ங்கிறது எழுதுறதா இருந்தால் காவையோட லாமை கோர்க்கணும், லாமோட பேயை கோர்க்கணும், வேண்டா பாவை கோர்க்கணும், கோர்த்தவொடனே கல்புன், கல்புண்டா நாய். இதை வந்து நம்ம தமிழ் எழுத எப்படி செய்யணும், இப்படி எழுதணும். தமிழில் இதை நாய் எழுதுறாங்க என்ன செய்யணும்னு கேட்டால் இப்படி எழுதணும். இப்படி இந்த வந்துட்டாங்க இப்படி தான் எழுதணும். தமிழ் எழுதினா காணா, அப்புறம் இல்லைன்னா அப்புறம் பூனா போட்டு அப்படி தான் கல்புன் இப்படி எழுதுவோம். தமிழில் எழுதும்போது நமக்கு கூடுதல் இடமும் தேவைப்படும், கூடுதல் டைமும் ஆகும். இப்போ நாய்ங்கிறத வந்து கல்பு என்கிற வார்த்தையை அரபியில் எழுத சொன்னீங்கன்னா டைம் சேவ் ஆகும். ஒரே எழுத்து முடிச்சிடுறோம். அரபியில் தமிழில் எழுதும்போது என்ன ஆகும்னு கேட்டால் துண்டு துண்டாக எடுத்துகிற ஒன்று இடமும் கூட ஆகும்ல. இப்போ 3 எழுத்துக்கு 5 எழுத்து இடமாக போயிருது இல்லையா, அந்த 2 ஸ்பேஸ் கொடுக்குற காரணத்தினால 5 எழுத்துடைய இடத்த வந்து 3 எழுத்து எடுத்துக்கிறோம் தமிழில். அதனால தான் அரபியில் வந்து வாசகங்களை ஒரு வரி வாசகத்துக்கு 2 வரி அர்த்தம் வரும் தமிழில். காரணம் என்னன்னு கேட்டால் அவரோட எழுத்து உள்ளக்கு இருக்கிறது, லைனு தான் ஒரு வரியாக இருக்குமே தவிர உண்மையில் ஸ்பேஸ் விட்டு எடுத்துனீங்கன்னா 2 வரிக்கு உள்ள விஷயம் அதில் இருக்குது. அப்போ அரபியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் அறிஞ்சிக்கிற அடுத்த முக்கியமான சட்டம் என்னன்னு கேட்டால், எல்லா எழுத்துக்களுமே அரபியில் என்ன செய்யும், அதாவது எல்லா சொற்களும் ஒரு சொல்லு வந்து ஒரு எழுத்து மாதிரி வைங்க, சைனா எழுத்து மாதிரி. ஒரு சொல்லு வந்து என்ன தொப்பின்னு எழுதுறான்னா தொப்பின்னு ஒன்றா தான் எழுத முடியும். முட்டைங்கிற எழுத்துலாம் வராது, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். முட்டைன்னு எழுதுறான்னா முட்டைங்கன்னு சேர்த்து ஒரு சொல்லு தான். அப்போ ஒரு சொல்லை ஒரு எழுத்தாக என்ன செய்யப்படும் அரபியில் எழுதுவது தான் அரபு மொழியுடைய எழுதுகிற ஸ்டைல். இதை மனசில் வச்சுக்கணும். கோத்து எழுதி பழகணும். நீங்கள் சும்மா அலிஃபி பை படித்து அலிஃபி பாண்ட் படிச்சிங்கல்ல, அப்படி பண்ணாமல் என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு சொல்லை எடுத்துக்கிறங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனையோ சொல்லுகள் இருக்கும், கழுத குதிரைன்னு அரபியில் என்ன வார்த்தையாக உங்களுக்கு தெரியும்னு வைங்களேன். அப்போ வந்து அந்த எழுதும்போது என்ன செய்யணும்னு கேட்டால் அவ்வளவு சொல்லையும் ஒன்னோட பின்னி அந்த சொல்லு முடிஞ்சவுடனே ஸ்பேஸ் விடணும். அந்த சொல்லு ஃபினிஷ் ஆன பிறகு என்ன செய்யணும், நீங்கள் இடைவெளி விட்டு எழுதணும். ஆனால் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது, விதிவிலக்கு. என்ன விதிவிலக்குன்னு சொன்னால், இதை வந்து மீதி உள்ளதுன்னு என்ன செய்வோம் நாளைக்கு பார்ப்போம். இந்த எழுத்தை முடிச்சுட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அரபி கிராமர் விளங்கு. அதுக்காகத்தான் எழுத்துக்களை பற்றி உங்களுக்கு முதல் நடத்திக்கிட்டு இருக்கிறோம்.